ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நாகா கோதுமை சம்பா ரவை வச்சு ஒரு பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசம் செய்கிறதுக்கு நான் 1 கப்பு நாகா கோதுமை சம்பா ரவை எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த 1 கப் கோதுமை ரவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் லோ ஹீட்டில் வச்சு இதை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசம் வருது. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் பசும்பால் ஒரு 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு பாலை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பால் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் ஃப்ளேமை குறைச்சி லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த கோதுமை சம்பா ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இடையில கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காகி இது நல்லா குக் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காகிருக்கு. கோதுமை சம்பா ரவை நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் ஒரு 4 ஏலக்காயை இடித்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் கோதுமை சம்பா ரவை எடுத்திருந்தேன். நான் ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு அதை ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 நிமிஷம் இதை சிம்மிலேயே வச்சு கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் முந்திரி, திராட்சை, தேங்காய் இதெல்லாம் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாயசம் நல்லா குக் ஆகி நல்லா திக்காகிடுச்சு. அதனால் லாஸ்ட்டாக நம்ம 1 கப் பசும்பால் எடுத்துகிட்டு காய்ச்சி ஆட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்லேயே ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான கோதுமை சம்பா ரவை பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூடாகவே சர்வ் பண்ணிடலாம். இந்த பாயசம் ஆற கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் சூடாகவே சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.